விஜய் டிவியில் ஒளிபரப்பாகிட்டு வர்ற சீரியல் தான் மகாநதி. இந்த சீரியலுக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்குது. விஜய் ரோலில் சுவாமிநாதனும் காவேரி ரோலில் லக்ஷ்மி பிரியாவும் நடிச்சிட்ருக்காங்க. இவங்களுக்கு வீகா, விஜய், காவேரின்னு அதிகமான ஃபேன் பேஜஸ் இருக்கிறாங்க. இந்த நிலையில் லக்ஷ்மி பிரியா சமீபத்தில் ஒரு பேட்டியில் தான் மகாநதி சீரியலுக்கு எப்படி வந்தேன் அப்படின்றத பற்றியும் என் கூட நடிக்கிறவங்களுக்கு என்னால் பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷ்னலாக பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பேட்டியில் எனக்கும் விஜய்க்குமான உறவு என்ன அப்படிங்கிறத பற்றியும் பேசியிருக்கிறாங்க. அதில் லக்ஷ்மி பிரியா, பிரவீன் பென்னட் சார் தான் இன்ஸ்டாகிராமில் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. நான் ஏதோ ஃபேக் ஐடி அப்படின்னு நினச்சிட்டு ரிப்ளை எதுவும் பண்ணாமல் இருந்தேன். 2 நாளுக்கு அப்புறமும் அந்த ஐடியிலேருந்து எந்த மெசேஜும் வரவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த ஐடி செக் பண்ணும்போது 103K ஃபாலோவர்ஸ் இருந்துச்சு. அப்போதான் இவங்க பிரவீன் பென்னட் சார் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு முன்னாடி சரவணன் மீனாட்சி சீரியல் பார்க்கும்போது டைரக்டர் பிரவீன் பென்னட் அப்படின்னு வரும். அந்த பேர் மட்டும்தான் ஞாபகம் இருந்துச்சு, முகத்தை பார்த்ததில்ல. அதான் குழம்பிட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொன்னதும் அவர் என்னை வர சொல்லி லுக் டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு ஸ்டோரி சொன்னாங்க. அந்த கதை முழுக்க அப்பா மகள் உறவை மையப்படுத்தி இருந்துச்சு. எங்கள் அப்பா ஆர்மி, இப்போ ரிட்டையர் ஆக்கிட்டாங்க. வருஷத்தில் 1 வாரம் மட்டும்தான் எங்கள் கூட இருப்பாங்க. அப்பாவை மிஸ் பண்ணுற சீன் சீரியலையும் கனெக்ட் ஆகும்போது நான் அதுக்கு பழக்கப்பட்டவ தானே. அது மட்டும் இல்லாமல் ரியல் லைஃப்லையும் எனக்கு தம்பி மட்டும்தான். ஆனால் சீரியலில் 4 சிஸ்டர்ஸ் கூட ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் சீரியல் ஸ்டார்ட் ஆகி ஒரு 10 எபிசோட்ஸில் அப்பா இறந்துருவார். அந்த ஃபீலிங்ஸ்லாம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதில் காவேரி கேரக்டர் ஒரு பையன் மாதிரி போல்டான கேரக்டர். நான் ரியல் லைஃப்லேயும் அப்படிப்பட்ட பொண்ணு தான். எனக்கு இதெல்லாம் ஈஸியாக கனெக்ட் ஆகிடுச்சு. நான் ரியல் லைஃப்பில் அப்பாவை நிறைய இடங்களில் மிஸ் பண்ணியிருக்கேன். எங்கள் அம்மா தான் எங்களுக்கு அப்பாவாகவும் அம்மாவாகவும் இருந்திருக்காங்க. ஆரம்பத்தில் நான் மீடியாவுக்குள்ளே வந்ததே அம்மாவுக்கு பிடிக்கவே இல்லை. நான் நல்லா படிக்கிற பொண்ணு, ஒரு ஐடி கம்பெனியில் நல்ல சம்பளம் வாங்கிட்டு இருந்த பொண்ணு. எல்லாத்தையும் விட்டுட்டு மீடியாவுக்குள்ளே போகிறேன்னு சொன்னதை அவங்களால ஏற்றுக்க முடியலை. இப்போது மகாநதி சீரியல் மூலமாக அவங்கள ரொம்ப பெருமைப்படுத்திட்டேன். அவங்களும் என்னை நினச்சி பெருமையாக ஃபீல் பண்ணுறாங்க. ஆரம்பத்தில் மீடியாவுக்குள்ளே வரும்போது எனக்கு மரியாதையே இருக்காது. என்னைய யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாலும் எனக்காக பேச யாருமே வரமாட்டாங்க. இப்போது நான் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் என் கூட நடிக்கிறவங்க, எனக்கு தெரிஞ்சவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு பிரச்சனைனா நான் போய் அவங்களுக்காக பேசுவேன். ஒரு கஷ்டமான சூழலில் கூட நிற்கணும், அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில் இன்ஸ்டாகிராமில் எதுக்கு சோகமாக கோட்ஸ் எல்லாம் போடுறீங்க, உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு அந்த பேட்டியில் கேட்டிருக்காங்க. அதுக்கு லக்ஷ்மி பிரியா, மகாநதி சீரியலில் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க ஒரு 4-5 பேர் தான். ஒரு இன்டர்வியூவாக இருக்கட்டும், அவார்டு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், இல்லை நாங்கள் இன்ஸ்டாவில் லைவ் போடும்போது அதில் ஒருத்தவங்களை மட்டுமே ரொம்ப தப்பாக பேசுகிறாங்க. என்னை பற்றி பேசுனா கூட ஓகே, ஆனால் என் கூட இருக்கிறவங்கள தப்பாக பேசுகிறத பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆன் ஸ்க்ரீனில் எங்களை நீங்கள் வேறு மாதிரி பார்க்குறீங்க, ஆனால் அதை தாண்டி ஆஃப் ஸ்க்ரீனில் நாங்கள் எல்லோரும் நல்ல பாண்டிங்கில் இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம். ஹாப்பியாக ஒரு விஷயத்த சொல்ல வரும்போது அதுலேயும் யாரையாச்சும் கார்னர் பண்ணி தப்பாக பேசுகிறாங்க. அதுலேயும் என் முகத்தை வச்சு இவங்கள தப்பாக பேசிட்டாங்க, நியாயம் வேணும் அப்படின்லாம் பேசுகிறாங்க. எனக்கு பிரச்சனைனா நானே போய் கேட்பேன். எதுவுமே தெரியாமல் கூட இருக்கிறவங்கள காயப்படுத்துகிறாங்க. என் குட்டி தங்கச்சி காவ்யாலேருந்து தாரணி, ஷாதிகா இவங்க எல்லாரையும் வார்த்தையால் காயப்படுத்துகிறாங்க. ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? அது அவங்க வாழ்க்கை, அவங்க பார்த்துப்பாங்க. நீங்கள் அவங்க பிரச்சனையை சரி பண்ண வைக்க போகிறீங்களா? இல்லை அமைதியாயிருங்க, அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதான் நான் அப்படி கோட்ஸ் வைக்க காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கோட்ஸ் வைக்கிறத ஏதோ பிரேக்கப் ஆகிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. நான் சிங்கிள் தான், யாரையுமே இதுவரை லவ் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மகாநதி சீரியல்லையுமே ஆரம்பத்தில் நிவின் காவேரியை சேர்த்து வச்சு பேசினாங்க. நிவின்க்கு ஏற்கனவே மேரேஜ் ஆகிடுச்சு, ஏன் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு தோணுச்சு. இப்போது விஜய் காவேரின்னு வரும்போது இது ரொம்ப அதிகமாகிடுச்சு. கல்யாணம் பண்ண போகிறாங்க, லவ் பண்ணுறாங்க, அப்படி இப்படின்னு போச்சு. அப்போது தான் நாங்களும் புரிஞ்சுக்கிட்டோம் விஜய் காவேரியை மக்கள் எந்த அளவுக்கு லவ் பண்ணுறாங்க அப்படின்னு. அதான் இந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு மக்களுக்கும் இது நடிப்பு மட்டும்தான் அப்படின்னு புரிய வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி பிரியா அந்த பேட்டியில் பேசியிருக்கிறாங்க.